ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம செகண்ட் பர்சன் ப்ரொனவுன் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். நமக்கு செகண்ட் பர்சன் ப்ரொனவுன் சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுத்துக்குமே இந்த 3 வார்த்தைகள் தான். யூ, யூ, யுவர், அவ்வளோதான். இதை சிங்குலராக எடுத்துக்கிட்டோம்னா நீ, உனக்கு, உன்னுடைய அப்படின்னு இந்த 3 வார்த்தைக்கும் பொருள் வரும். இதை அப்படியே ப்ளூரலாக எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள், உங்களுக்கு, உங்களுடைய அப்படின்னு பொருள் வரும். அவ்வளோதான். சரிங்க சார், இது எப்படி சார் ஒரே வார்த்தை 2 பொருளாக வருது சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் தான் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து நீங்கள் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்பீங்க. அப்போ அந்த யூக்கு என்ன அர்த்தம்? நீ எப்படி இருக்கன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க. அப்போ என்ன கேட்பீங்க? ஹவ் ஆர் யூ ஆல் அப்படின்னு கேட்பீங்க. அப்பையும் அங்கே யூ தான் பயன்படுத்துறீங்க. ஆனால் அந்த இடத்துல இருக்கிற யூக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு அர்த்தம். யூ நீ, 2வது யூ நீங்கள். யூன்றது ஒரு வார்த்தை தான், ஆனால் முன்னாடி இருக்கிற நபர்களை பொறுத்து அதனுடைய அர்த்தம் வேறுபடும். அதனால தான் இந்த இடத்துல நம்ம சிங்குலருக்கும் ப்ளூரலுக்கும் இந்த 3 வார்த்தைகளை மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். சரியா? சரி, கூடுதலாக இன்னொன்று, இந்த முதல்ல இருக்கிற யூ இருக்குல்ல, இது சப்ஜெக்ட் ப்ரொனவுன், வாக்கியத்தினுடைய முதல்ல பயன்படுத்தணும். 2வது இருக்கிற யூ அதே தான், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன், வெர்புக்கு அப்புறம் பயன்படுத்தணும். ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. அப்போனா என்ன அர்த்தம்? யூ செகண்ட் பர்சன் ப்ரொனவுன் பயன்படுத்தும் போது சப்ஜெக்ட் ப்ரொனவுனோ ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனோ மாறாது, சேம். ஞாபகம் வச்சுங்க. இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். அடுத்து இருக்கிற யுவர் ஆப்வியஸாக அது பொசசிவ் ப்ரொனவுன். அதுக்கு பக்கத்துல எல்லாம் இன்னொரு நவுன் வந்துடும். யுவர் ஸ்கூல், யுவர் ஃபாதர், யுவர் ஃபேமிலி, யுவர் புக்ஸ். புரியுதா? டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர். பை பை.